குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 3ல 3rd யூனிட்டு. பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம். இன்னுயிர்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வகையான உயிர்களுக்கும் என்ன இருக்குது, வாழக்கூடிய இடம் இருக்குது, அதற்கும் உரிமை இருக்குது. அப்போ என்ன செய்யணும், அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும். எப்படி மனிதனுடைய உயிர் எப்படி இந்த உலகத்தில் முக்கியமானதோ அதே மாதிரி அனைத்து வித உயிர்களுக்கும் இந்த உலகில் வாழ உரிமை உண்டு. அதனுடைய பொருளை தான். அப்போ இந்த பாடம் யாருன்ட்டு பாருங்கம்மா. அதுக்கப்புறம் கற்றல் நோக்கங்கள். இந்த பாடத்தை படிக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்றதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது பிற உயிர்களை தம் உயிர் போல் மதித்தல். அதாவது நம்ம உயிருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறதோ, அதாவது மனித இனத்தில் உயிர்கள் போனால் எந்த மாதிரி ஒரு உயிர் மதிப்பு இருக்குதோ அதே மாதிரி பிற உயிர்களையும் நாம் துன்புறுத்தினால் அதற்கு இறப்போ ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு ஏதாவது ஒன்று நேரிட்டால் அதே மாதிரி தன் உயிர் போல அதை நினைக்கணும். பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் இருக்குது. அதாவது நம்ம என்ன செய்வோம், சிறு சிறு கற்களை கொண்டு எரிதல், அதுக்கப்புறம் காயப்படுத்துதல், இந்த மாதிரி நிறைய நடக்குது இல்லையா. அதெல்லாம் இப்ப நமக்கு துன்பம் ஏற்பட்டால், நமக்கு அடிபட்டால் எப்படி வலிக்குமோ அதே மாதிரிதான் பிற உயிரினங்களுக்கும் வலிக்கும். அப்போ அந்த மாதிரி துன்பம் தராமல் இருக்கணும். அதுதான் இதனுடைய பொருள். உதவி செய்யும் பண்பை பெற்றுக்கொள். ஒரு சிறு உதவி வேணும். அதாவது நம்ம என்னதான் இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிறு உதவியான யாருக்கேனும் தேவைப்படும். அந்த நேரத்தில் அந்த உதவி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அப்போ அந்த உதவி என்ற செய்ய பண்பை பார்த்தீங்கன்னா நீங்க இங்கிருந்தே வளர்த்துக்கிட்டீங்கன்றதுக்காக தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அப்போ உதவி செய்யறதுனால என்னெல்லாம் அதாவது என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மை பிறருக்கு ஏற்படும், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம். உறுப்பு தானம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண் உறுப்பு தானம் கொடுக்குறோம், ரத்த தானம் கொடுக்குறோம், உடல் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபுல்லா, அதில் கிட்னியா இருக்கட்டும், ஹார்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ள இருக்கிற உறுப்புகள், அந்த மாதிரி நிறைய ஒரு உறுப்பு ஒரு உயிரை காப்பாற்றுது என்ற உடலில் இருந்து. அப்போ ஒரு உடலிலிருந்து பல உறுப்புகள் இருக்குதுன்னா அப்போ எத்தனை உயிர்களை காப்பாற்றும். அதனால அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்களுக்கு இப்பவே கொடுக்கணும். ஏன்னா அதை நீங்க மற்றவர்களுக்கு சொல்றதுக்கோ தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுறதுக்காக இந்த சிறு விதை வயதிலேயே உங்களுக்கு விதைக்கப்படக்கூடிய ஒரு விதை தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயல்பு நகர்ச்சி, உயர்வு நகர்ச்சி அணிகள் பத்தி படிக்க போறோம். பாடத்தின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆசிய ஜோதி என்ற கவிதை பேழை கொடுத்திருப்பாங்க. ஆசியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அருள்மா. ஒளி ஜோதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி. அப்போ ஆசி, அதாவது ஆசியை என்றால் அருள், ஜோதி என்றால் ஒளி. அப்போ ஆசிய ஜோதி என்றால் என்ன பார்த்தீங்கன்னா அருளும் ஒளி, இறை ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அருளும் ஒளி. அருள்னா என்னதுமா, நம்ம கொடுக்குற அந்த இரக்கம், ஒரு உயிர் மேல இரக்கம் கொள்றது. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் மனிதர்களுக்கு அந்த ஒளி வடிவில் இறை அருள் புரியறது தான் ஆசிய ஜோதி. அதாவது மனிதர்களுக்கு எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒளியாக இருந்து மனிதர்களுக்கு இறைவன் அறிவு, நன்மை, அமைதி, இந்த மாதிரி மக்களுக்கு உயிரினங்களுக்கு துன்புறுத்தாமல் இருக்கிற அந்த மனப்பான்மை, இது எல்லாம் இறைவன் ஒரு அருளாக ஒளியாக இருந்து அருள் புரிகிறார். அதுதான் இந்த ஆசிய ஜோதியினுடைய பொருள். இப்ப பாருங்க, இந்த பாடத்தின் படிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய நூல்வெளி ஆசிரியர் யாருன்னு பார்த்துட்டு வந்துருவோம். பாருங்க, தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்ற பட்டம் பெற்றவர். கவிமணி தேசிய தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க வாழறது எத்தனையாவது நூற்றாண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஆண்டுன்னு கேட்டா சொல்லிடுவீங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம வாழறது எத்தனையாவது நூற்றாண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இது எந்த நூற்றாண்டுன்னு பாருங்க. ஏன்னா பெரிய பிள்ளைங்களுக்கு இது தெரிய மாட்டேது. அப்போ சிறு பிள்ளைகள் யாராவது நீங்க பாக்குறீங்களோ இல்லாத உங்க பிள்ளைங்களுக்கு நம்ம எந்த நூற்றாண்டுல வாழறது சொல்லியாவது கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, கவிமணி என்ற பட்டம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியர் என்பதில் 36 ஆண்டுகள். ஆசிய ஜோதி என்ற நூல் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியில் எழுதினவர் யார் பார்த்தீங்கன்னா எட்வின் அர்னால்டு என்பவர். என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆசியா என்ற தலைப்பில், அதாவது லைட் ஆஃப் ஏசியா என்ற தலைப்பில் தழுவி எழுதப்பட்டது. இதன்
யாருடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய வரலாற்றை பற்றி கூறுது. புத்தருடைய வரலாறுனா என்னது? புத்தர் வந்து ஒரு அரச குடும்பத்தில் பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் துறவு வாழ்க்கை மேற்கொண்டிருப்பாரு. பல ஆண்டுகள் வந்து தியானம் பண்ணியிருப்பாரு. ஞானம் பெற்றிருப்பாரு. அப்படிலாம் நம்ம படிச்சோம். அப்போ எந்த நூற்றாண்டு உங்களுக்கு ஒரு கேள்விமா நம்ம வரலாறு படிக்கும் போதே புத்தரை பற்றி வந்துட்டு மகாவீரர் புத்தர் வந்து படிச்சிருக்கோம். அப்ப எந்த நூற்றாண்டு? கிமு 6ஆம் நூற்றாண்டா, கிபி 6ஆம் நூற்றாண்டா புத்தர்கள் வாழ்ந்த அதாவது மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கும். இந்தியாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காலகட்டத்தில் தான். அறிவு என்ற மறுமலர்ச்சி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி வேத காலம் இருந்திருக்கும். வேத காலத்துல எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு மூட நம்பிக்கைகள்ல மூழ்கி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் புத்தரும் மகாவீரரும் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி பார்த்தீங்கன்னா அறிவு மறுமலர்ச்சி மக்கள்கிட்ட வந்திருக்கும். அதை விதைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தரும் மகாவீரரும் ஞானம் பெற்றதினால். அப்போ அப்படிப்பட்ட ஞானத்தை தான் உங்களுக்கு இங்க போதிக்க போறாங்க. அந்த ஞானத்தின் வாயிலாக தான் இந்த ஒளியின் வாயிலாக தான் இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு அவரு. அப்போ இறைவன் என்பது எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒளியிலையும் அதே மாதிரி அருள்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இரக்கம் கொள்றதுல தான் வந்து இறைவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இரக்கத்தையும் அந்த அருளையும் ஒளியாகிய அந்த அருளையும் இதை வந்து இறைவன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்து மக்கள் வழியில மக்களுக்கு உயிரினங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இரக்கம். இரக்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை சிறந்த பண்பு. அப்போ என்ன செய்யணும்? நம்ம எந்த ஒரு சிறு உயிரினம் அதை இரக்கம் கொள்ள கத்துக்கணும். இரக்கம் கொள்ளணும். அது நம்மளையும் அறியாமல் இரக்கம் கொள்ள வேண்டும். நமக்கு எப்படி வலிச்சா மற்றவர்களுக்கு வலிக்கின்றது ஒரு தன்மை இருந்துச்சுன்னா அப்ப இரக்கம் வரும். அதுக்கப்புறம் பாருங்க, மனிதர்களிடம் மட்டுமன்று, மனிதர்கிட்ட மட்டும் இரக்கம் கொள்ளக்கூடாது. மற்ற உயிர்களிடத்தில் இரக்கம் கொள்ள வேண்டும். அப்போ மனிதனுக்கு எப்படி வலிச்சா, அதாவது என்ன படத்துல சொல்லுவாங்களே, இவர் யாருன்னா பேர் வந்து வடிவேலம், தனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரி இல்லாம தன்னோட உயிர் எப்படி வந்து வலிக்குமோ, தனக்கு ஏற்பட்டால் காயம் எப்படி வலிக்குமோ, தனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் எப்படி வலிக்குமோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் என்ன செய்யும்? துன்பம் ஏற்படும். அது தன் துன்பம் போல கருதி பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் இருத்தல் தான் ஒரு மனித பண்பு. அதை தான் இதுல சொல்லியிருப்பாங்க. இரக்கம்னா என்னன்னு சொல்லும். அப்ப அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம். அப்போ உயிர் மேல இரக்கம் கொள்றதா இதுதான். இந்த மாதிரி உயிர் மேல இரக்கம் கொள்றதா சான்றோர்கள் சொல்றக்கூடிய உயிர் இருக்கமே ஒழிய வேற எந்த ஒரு மத்ததுக்கு மேல வந்து நம்ம சொல்றது கிடையாது. ஒவ்வொரு உயிருக்கும் வந்து இரக்கம் காட்டி அதை பாதுகாக்கணும். தன் உயிர் போல மற்ற உயிர்களையும். அதுதான் வந்து சான்றோர்களுடைய போற்றக்கூடிய உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்க. அப்படி ஒரு இரக்கம் உணர்வு இருந்தாதான் இந்த மனித குலத்தையே வாழ வைக்க. எல்லாருமே உயிர் இரக்கமே இல்லைன்னா இப்போ ஒருத்தர் இருக்காங்க. அந்த ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் மழையே பொழியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் எப்படின்னா மனித குலத்தையே வாழ வைக்குதுன்னா அப்போ இரக்கம் கொள்றவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இயங்குகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் இரக்கம் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உயிர்களின் மீதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தர். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து வகை உயிரினங்களும் துன்பமே இல்லாமல் இன்பத்தோடு வாழ வேண்டும் அப்படின்றது தான் விரும்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தர். அப்படிப்பட்ட ஒரு அற உரையை தான் அறிவோம் வாருங்கள் சொல்லலாம். அப்ப இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு உயிர்களையும் துன்பம் விளைவிக்க கூடாது சொன்னது யாருன்னா தமிழ்நாட்டில இருந்து வள்ளலார் வந்து சொல்லிப்பாங்க. அவர் தான் வந்துட்டு ஜோதி வடிவில் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு தான். அதாவது தான் உணர்ந்ததை மற்றவர்கள் உணர முடியாது. எல்லாரும் உணர முடியாது. அதற்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு நீண்ட தியானம் தான் அந்த உணர்வை வந்து ஏற்படுத்தும். அது எல்லாருக்கும் அது கிடைக்காது. அதே மாதிரி தான் கண்டதை வந்துட்டு அடுத்தவர்களுக்கு அதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது மக்கள் கிட்ட போய் சேராது. ஏன்னா அதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள அந்த அந்த அளவுக்கு அது எல்லாரும் இப்போ ஒருத்தருடைய மனநிலைமையும் ஒருத்தருடைய கண்ட அந்த உணர்வையும் இன்னொருத்தருக்கு வந்துட்டு அது எப்படி வந்துட்டு அதை தான் கண்ட அந்த இன்பத்தை அவர் சொல்லுவாங்க இல்லையா, தான் பெற்ற இன்பத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அது தன்னால் அதை அனுபவிச்சா மட்டும்தான் அது உணர முடியுமே வண்டி தான் பார்த்ததை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கவே முடியவே முடியாது. அந்த மாதிரி தான் அவர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க இந்த மக்கள் மத்தியில. இப்ப பாருங்க, முன்கதை சுருக்கம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான். புத்தர் வந்துட்டு அரச வாழ்க்கையை துறந்துட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டு இருப்பார். என்ன? துறவரம் போன்றதுக்காக. ஏன்னா அந்த வாழ்க்கையை வந்துட்டு என்ன செய்யுது, இதே இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம தினமும் செய்யற ரொட்டீன் ஒர்க்கே வந்து செய்யும் போது என்ன இருக்கணும், அதுல எந்த ஒரு ஈடுபாடு அதாவது பிறந்த பிறப்பு எதுக்காக இருக்கணும், அடுத்தவங்களுக்காக இருக்கணும் அப்படின்றது அந்த அரச வாழ்க்கையை விட்டுட்டு துறவரம் மேற்கொண்டவர் மக்களுக்காக. என்ன அதாவது ஒரு வாழ்க்கையை வாழறோம், அதுல ஒரு என்ன சொல்றது, அவருக்கு ஏற்பட ஒரு திருப்தியே இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? அதனால துறவு வாழ்க்கையை மேற்கொள்வாங்க இல்லையா, அதுதான். அப்போ பிம்பிசாரர் மன்னரின் யாகத்துக்காக ஆடுகள் எடுத்து கொண்டு செல்லப்பட்டன. பிம்பிசாரர் யார் படிச்சோம்? நம்ம மௌரிய வம்சம் படிச்சிருப்போம். அதற்கு முன்னாடி யார் படிச்சிருப்போம்? இந்த
புத்தர், மகாவீரர் படிச்சிருப்போம். இவர்கள்லாம் அறிவு, அதாவது அறிவு மறுமலர்ச்சினா இவர்களுடைய பீரியட் காலகட்டத்துல படிச்சிருப்போம். அப்போ இந்த பிம்பிசாரர், அசோகர் இவங்கெல்லாம் எந்த வம்சத்தை சார்ந்தவங்கன்னு பாருங்க. இதெல்லாம் 6ஆம் வகுப்பு வரலாறு எடுக்கும் போதே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்போ யாகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய அதாவது அந்துடைய படையெடுப்பாக இருந்தாலும், வெற்றி கொள்றதாக இருக்கட்டும், தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாகங்கள் வந்து நடத்துவாங்க. யாகங்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் பலிகள் இடுதுதான். அததான் இங்க சொல்றாங்க. உயிர்களை வந்து தன் உயிர் போல் காக்கணும். தன் உயிர் போய் பலி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அடுத்த உயிரை பலி கொடுத்தா அதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒரு உயிரை அதனுடைய அனுமதி இல்லாமல் அதற்கு வந்துட்டு நம்ம ஒரு பலி கொடுக்கணும். நமக்கு ஏதாவது உரிமை இருக்கா? இல்லதானே. தனக்கு எப்படி உரிமை இருக்குதோ அதே மாதிரி தான் மற்ற உயிர்களுக்கும் இந்த உலகில் வாழ உரிமை உள்ளது. அப்போ ஆடுகள் வந்து எடுத்து கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். ஒரு ஆட்டுக்குட்டி என்ன ஆயிடுச்சுன்னா துடித்து வலியால் இருந்தது. அது தன்னுடைய தோளில் சுமந்துகிட்டு எங்க போறாருன்னா யாகசாலை நடக்கக்கூடிய இடத்திற்கு போறாரு. மன்னனுக்கு உரை கூற. அப்ப மன்னனுக்கு என்ன செய்யறது? மன்னனாக இருந்தாலும் எப்படி ஒரு முட்டாளாக செயலாகத்தான் செய்யறார். ஏன்னா இந்த யாகத்தை நடத்துவதனால் தன்னுடைய பதவியையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளை கைப்பற்றுவதை அந்த வெற்றியையும் கொண்டாடும் விதமாக தான் இதை செஞ்சிருப்பார். இந்த மூட நம்பிக்கையை எடுத்துட்டு அவருக்கு அறவுரை கூறதுக்காக தான் சொல்லி நல் வழியில நடக்கிறதுக்காக இது எல்லாம் உனக்கு சொல்றதுக்காக போறாரு. அப்ப நாடெங்கும் உயிர் கொலையை தடுத்து நிறுத்தணும். அப்ப நாடெங்கும் நடக்கக்கூடிய இந்த மாதிரி உயிர் பலி இருக்குது இல்லையா, அதை தடுத்தும் நிறுத்திருப்பாரு. பாருங்க. அதுக்கு முன்னாடி பாடல் பொருள் படிச்சுட்டு வந்துடலாமா. பாருங்க. யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்த பிரானை கண்டு நடுங்கினர். அங்க இருக்கிறவங்க யாகசாலையில எல்லாரும் நின்று இருக்காங்க. இவரை பார்த்து என்னாச்சுன்னு நடுங்கினர். ஏன்னா இவர் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசர். அப்போ இவர் வந்த உடனே நடுங்குறாங்க. அவர் முன்னால் நிற்கவும் ஆஞ்சினர். ஏன்னா அரசருக்கு முன்னால் மக்கள் என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்த பிரான் கூறிய உரையை கேளுங்கள். அப்போ இரக்கம்னா என்னது? உயிர் இரக்கமே பேரிரக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இரக்கமே உருவானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தபிரான். அவர் வந்துட்டு உரையை வந்துட்டு சொல்றேன். அவர் சொல்றத வந்து கேளுங்கன்னு சொல்றாங்க. உரைனா என்னது? எடுத்துரைக்கிறது. வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல். அப்போ வாயிற உயிர் வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. அதை அழிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து எல்லாருக்கும் எளிது. ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுப்பது எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். ஒரு இந்த நாட்டையே ஆளக்கூடிய மன்னனாக இருந்தாலும் ஒரு உயிருக்கு முன்னால் ஒரு உடலுக்கு வந்து உயிர் கொடுக்க முடியுமா? முடியாது தானே. அப்போ எப்படி வந்து கொடுக்க முடியாத நம்மளால முடியாதோ அப்போ எடுக்கிறதுக்கு எப்படி முடியும் உங்களுக்கு? அததான். இப்போ ஒரு மரம் இருக்குது, ஒரு கிளையை வெட்டிடுறோம், ஒரு செடி இருக்குது, அது வெட்டிடுறோம். அதை உருவாக்குறதுக்கு ஒரு 10 நாளே எடுத்துக்கும். ஆனா அது வெட்டுறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகுமா? இல்ல 10 நிமிடம் ஆகுமா? அததான் இதுங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு ஒரு அழிக்கிறது வந்து எளிமை, ஆக்குறது வந்துட்டு கடினம். அதுதான் இங்க பொருள்மா. எல்லாரும் தன் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கிறார். அப்ப இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரும் இருக்குது. தன்னோட உயிருக்காகத்தானே அது உழைக்குது. உழைக்கிறதான அதுதானே சாப்பிடுது. அந்த உழைப்பால தானே தன் உணவு எடுத்துக்குது. அப்போ உயிர் வாழறதுக்கு தானே எல்லாமே ஓடுது. அதுதான் சொல்றாங்க. எல்லோரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வது பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ? ஏன்னா பாருங்க, மழைக்காலங்கள்ல எல்லாம் வெயில் காலத்துல எறும்பு வந்துட்டு மழைக்காலத்துல 6 மாசத்துக்கு தன்னுடைய உணவு வந்துட்டு அந்த எறும்பு கூட தன்னுடைய பாதுகாப்புக்கு சேர்த்து வச்சுக்கும். ஏன்னா உயிர் வாயறதுக்காக. அப்ப அந்த உயிர்ன்றது சிறு எறும்பாக கூட இருந்தாலும் தன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அது உழைக்குது. அதே மாதிரிதான் எல்லோருக்கும். அது உங்களுக்கு தெரியாதா? அப்ப எல்லா உயிர்களுக்கும் அப்படித்தானே அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அறியாதவர் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு. இல்லதானே. அப்போ நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவராக மட்டுமே பரந்த இவ்வுலகில் முழுமையையும் ஆட்சி செய்ய முடியும். அப்போ அந்த இரக்கம் எப்படி இருக்குன்னா நேர்மையான இரக்கமாக இருக்கணும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்களால் மட்டும் இந்த பரந்து விரிந்த இந்த உலகத்தில் முழுமையான ஆட்சி செய்ய முடியும். இந்த இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு முழுமையான ஆட்சி செய்ய முடியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையான இரக்கம் கொண்டிருப்பவர்கள் அனைத்து உயிர்களிடத்தும் அவங்களால் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ? அதாவது இங்க வந்துட்டு எறும்பு கூட தன் உயிரை பாதுகாத்து கொள்ள பாடுபடுவது யாருக்கும் தெரியாது இருக்கீங்களா? ஏன்னா 6 மாசம் உணவை சேமிச்சுதான் அது உயிர் வாழறதுக்கு பண்ணுது. அப்போ யாராவது தெரியாதுங்க இருப்பீங்களா? இல்லதானே. அதே மாதிரி ஒரு வயல் இருக்குதுன்னா அது பக்குவம் அடைறதுக்கு மழை எப்படி முக்கியமோ அதை பத்தி யாராவது தெரியாது இருப்பீங்களா? தெரியும் தானே. அதே மாதிரிதான் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். அப்போ எல்லா உயிர்களிடத்தும் சரி, அது பயிராக இருந்தாலும் பயிரும் ஒரு உயிர் தான். அதுக்கு மழை இல்லைன்னா அது என்ன ஆகும்? அந்த உயிரும் போயிடும். அப்போ எல்லா உயிர்களிடத்தும் யார் வந்து நேர்மையான
இரக்கம் கொள்றாங்களோ அவர்கள் தான் இந்த பூமியில நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைபொருளை அறியாத இந்த ஒரு உண்மையை தெரியாதவர் பிற உயிர்களை வருந்தி தாமும் துன்புற. யார் மற்ற உயிர்களை வருத்துறாங்களோ அவங்க தானும் அவங்க துன்பத்திற்கு உள்ளாவார்கள். இதுதான் இந்த பொருள். அந்த உண்மையை அறியாதவர்கள் தான் செய்வார்களே ஒழிய தெரிந்தவர்கள் செய்ய மாட்டாங்க. செய்தவர்கள் என்ன செய்வாங்க? தானும் வருந்தி, அதாவது உயிர்களையும் வருத்தி தானும் வருந்தி கொள்வர், துன்புறுத்தப்படுவார்கள் அப்படின்றதான் இதனுடைய பொருள்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, காடு மலை எல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு, அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலை எல்லாம் மக்களுக்கு தருகிறது. இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதுன்னு கேக்குறாங்க. அதாவது காடு மலை எல்லாம் போயிட்டு அந்த ஆடு என்ன செய்யுதுன்னா தன்னுடைய குட்டிக்காக பாலை எடுத்துக்குதுன்னே வச்சுக்கோங்க. ஆனா தன்னுடைய குட்டி வருந்தி வருந்தி அந்த பாலையெல்லாம் யாருக்கு கொடுக்குது? எல்லாம் அந்த மக்களுக்கு கொடுக்குது. இது யாருக்காவது தெரியுதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு மேய்ச்சியும் தன்னோட குட்டிக்கு கூட இல்லாத தன்னோட குட்டிக்கு கொடுக்கறத தான் மக்கள் எடுத்துக்கிறது, அது எப்படிப்பட்ட ஒரு தீய செயல் அன்றுன்னு தெரியலையா உங்களுக்கு? அதாவது இப்போ ஒண்ணு இல்லை, மனித பிறவி இருக்கிறோம். மனித பிறவியான நாம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலை இப்படிப்பட்ட இந்த உயிர்களுக்கு கொடுக்கறத மற்ற உயிர்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அது எப்படி இருக்குன்றது பாருங்க. அப்போ ஒரு குழந்தையான உயிர் போகும் இல்லையா? அதே மாதிரி தான் மற்ற உயிர்களுக்கும், ஒரு ஆடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிறு பாலூட்டிகள் இருந்தாலும் சரி, அதுதான் துன்பம். மனிதருக்கு எப்படி தீய செயலோ அதே மாதிரி தான் அது மற்ற உயிர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ? நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? இந்த உலகத்துல ஆடுகளும் நம்மளை நம்பி இருக்கிற ஒரு உயிர் தானே. அதை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொண்டால், நம்மளை நம்பி இருக்கிறது, நம்மளை நம்பி இருக்கிறவங்கள வயிறு எரியுதுச்சுன்னா அது உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, வயிறு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வயிறு எரியும் போது உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்றத பாருங்க. 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஒரு ஆட்டின் உயிரை எடுப்பதனால் பாவங்கள் நீங்கி விடுமா? 1000 பாவம் செய்யறது, 1000 பாவம், 1000 பாவம் செஞ்சுட்டு ஒரே ஒரு ஆட்டினுடைய உயிரை பலியிடுவதனால் நீ செய்த 1000 பாவங்களும் நீங்கிடுமா? நீ ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, கர்மான்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த கர்மா தான் என்ன செய்யணும், கர்மா சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான். அப்போ நீ 1000 பாவத்தை செஞ்சுட்டு ஒரு ஆட்டினுடைய உயிரை எடுத்துட்டுனா நீ செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கிடுமா? நீங்காது. ஏன்னா நீ செய்த நன்மையும் சரி, நீ செய்த தீமையும் சரி, இப்பிறவில இல்லாலும் எந்த பிறவில 7 பிறவில உன்னை வாட்டும், உன்னை விட்டு செல்லாது. அதுதான் இதனுடைய பொருள். ஒன்றும் இல்லை, இங்க ஒரு சிறு விஷயம் சொல்றேம்மா உங்களுக்கு. எப்படின்னா, அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க எங்கேயுமே பாருங்க, ஒரு 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 வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளைய பாத்தீங்கன்னா ஒரு சீரழிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முன்னோர்களுடைய பாவம்னு சொல்லுவாங்க. அது அப்படிதான். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு 5 குழந்தைங்க இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. ஒரு 5 குழந்தைங்க இருந்ததுன்னா ஒரு குழந்தை நல்லா இருக்கு, இன்னொரு குழந்தையும் நல்லா இருக்கு, இன்னொரு குழந்தையும் நல்லா இருக்கு, இன்னொரு குழந்தையும் நல்லா இருக்குதுன்னே வச்சுக்கோ. ஆனா ஒரு குழந்தை அவர் 5வது குழந்தையும் ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு துன்பத்துல அடி மேல் அடின்னு சொல்லுவாங்கல்ல, அது விழுந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்திற்கு வந்த அந்த சாபம் இல்லாட்டி அந்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்ம முன்னோர்கள் செய்த சிறு 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 துன்பமாக இருந்தாலும் அது பெருசா என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவில யார் பிறந்திருக்காங்களோ அந்த 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 வழி வந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு அது காலம் முழுவதும் அந்த குடும்பத்துல துன்பத்தை கொடுக்கும். அதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் நாம் எதுவுமே செய்யல. ஆனா நம்மளையும் அறியாமல் சிறு சிறு துன்பங்களும் அது எங்க போய் சேரும் சொல்லுவாங்க இல்லையா, பாவ கணக்கில் போய் சேருன்னு. அதனால இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், துன்பம் விளைவிக்காம நல்லதே செஞ்சுட்டு நல்லதே பழகுங்க, நல்லதே நம்ம அடுத்த சன்னதிக்கு கொடுத்துட்டு போங்க. அதுதான் இதெல்லாம் கர்ம வினைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொல்லும் செயல்களை செய்யாதீர்கள், இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிவிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். அதாவது இந்த பூமியை என்ன செய்யணும், மகிழ்ச்சியற்றது, ஏதாவது உயிர் பலிகள்லாம் இருந்த நாடு நல்லா இருக்குமா? இப்போ எத்தனை உயிர்கள்லாம் ஒரு வார் நடக்குது, எத்தனை உயிர் பலியாகுது, அந்த நாடு நல்லா இருக்கா? நீங்க யார் எடுத்துக்கிறீங்க? உக்ரைனே எடுத்துக்கோங்க, ரஷ்யாவை எடுத்துக்கோங்க. உக்ரைன்ல எத்தனை உயிர் தியாகங்கள். ஏதாவது எந்த எந்த நாடாவது வருந்துச்சா? கேள்வி கேட்டிருப்பாங்களா? சும்மா பேசுவாங்க. ஏதாவது அது தீர்வு கண்டிருப்பாங்களா? அதே தனக்கு ஏற்பட்டிருந்தால் அதே மாதிரிதான் எத்தனை உயிர் பலிகள் போயிரு, எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள், சாதாரண பாமர மக்கள், எத்தனை உயிர் பலிகள்.
அதற்கு அந்த உயிருக்கு மதிப்பு இருக்குதா? மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அதெல்லாம் பாவ கணக்கு தான். அதெல்லாம் பாவ கணக்குன்னு தான் போய் சேரும் ஒரு நாளைக்கு. அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க சன்னதிக்கு விட்டுட்டு தான் போறாங்க அது. இது எல்லா நாடுக்குன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு உயிர் மனிதன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது வந்துட்டு பொருந்தும். அதுக்கப்புறம் இது மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை வந்து அவர் முடிச்சிருக்காரு. அதனுடைய பொருள் இது. பாருங்க. சொல்லும் பொருளும் பாருங்க. அஞ்சினர், பயந்தனர், கருணை, இரக்கம், விழும். அதாவது கருணைனா இரக்கம், வீழும்னா விழுதல், விழும், ஆகாதுன்னா முடியாது, நீள் நிலனா பரந்த உலகம், முற்றும்னா முழுவதும், மாறினா மழை, கும்பினா வயிறு. இதெல்லாம் தமிழ் சொல்மா, தொன்மையான தமிழ் சொல். நம்ம வழக்கத்தில் உள்ள சொற்கள் அவ்வளவுதான். பூதளம்னா பூமி, பார்னா உலகம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த பாடல் கொஞ்சம் வேகமா முடிச்சிடுறேன். நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. அதாவது வந்து நின்றவர் கண்டு நடுங்கினாரே, அங்க எல்லாரும் இவருக்கு வர்றதை கண்டு நடுங்குறாங்க, அஞ்சுறாங்க. யாரு? அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள் கூட்டத்துல போய் இவர் நிற்கும் போது, அந்த துன்றுனா என்ன, மக்கள் கூட்டம் நிறைந்த அந்த பகுதியில் இவர் போய் நிற்கும் போது அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? நடுங்குறாங்க, அஞ்சுறாங்க. அப்படின்றதுதான் இதனுடைய பொருள்மா. அவர் சொன்ன மொழிகளை கேள். அவர் சொன்ன மொழின்னா என்னது? அவர் சொல்லக்கூடிய இந்த உரையை கேளுங்கள் சொல்றாங்க. வாயும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். இந்த இருக்கிற உயிர்களை வந்துட்டு நீக்கிறது எல்லாருக்கும் எளிது. வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையாம். அதாவது விழும் உடலை விழுந்து போச்சு, செத்து போயிட்ட உடலை ஒரு வேந்தன்னா யாரு? ஒரு மன்னனே நினைத்தாலும், ஒரு அரசரே நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது? ஆகாது. அப்படிப்பட்ட உயிரை நீங்க எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை உனக்கு, கொடுக்கறதுக்கு உரிமை இல்லாத உனக்கு, எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கிற உனக்கு கொடுக்கவும் செய்யணும். அப்போ கொடுக்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லாத உனக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. அதுதான் அதனுடைய பொருள்மா. யாவும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் தன்னை பாதுகாக்கிறதுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுவதும் அறிந்தினரோ. இந்த எறும்பு கூட இந்த தன்னுடைய உயிர் பிழைப்பதற்கு அது படுற பாடு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறார். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீர்நிலம் முற்றுமே ஆண்டிட. அதாவது நேர்மையா இரக்கத்தோடு இருந்தனா இந்த பெரிய பரந்த உலகத்தையே நீ ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வடல் பக்குவமாவது அறிந்திலரோ. பாரில மழை பொழிறதுனால வடல் எல்லாம் எப்போது வந்து பக்குவம் அடைதோ அதை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். யார் வந்து கருணையோடு இருக்கிறீங்களோ அப்போ எப்படி இருப்பீங்க? கண்ணியமான வாழ்க்கை உடையவரா இருப்பீங்க. வாட்டு மூலையில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. அதாவது ஒரு உயிரை வந்து நீ வாற்றனா உனக்கு அதை பத்தி அந்த கர்மா வந்து வினைகள் வந்து உனக்கு சேரப்போகுதுன்னு தெரியாத அந்த மூடையனால இருக்கிறதுனால தான் அந்த கர்மாவை நீ அந்த பாவத்தை நீ செஞ்சுட்டு இருக்க. அதனால பாவ வினைகள் அவ்வளவுதான் அப்படின்றத சொல்றாரு. அது தெரியாதனால செஞ்சுட்டு இருக்க. அப்படிப்பட்ட ஒரு மூடனா இருக்கிறதுனால தான் நீ செஞ்சுட்டு நீயே வச்சுக்கிற அந்த பாவத்தை அப்படிங்கிற. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடிவும் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலனை எண்ணினாரோ. ஆடு தன் குட்டிகளுக்கு கொடுக்காம அதை போயிட்டு நீ மனித இனமான நீ குடிக்கிறியே, அது தீய செயல்னு என்னைக்காவது எண்ணிருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. புவி மீதினில் இவ்வாடுகளும் அந்த பூமியில தான் அந்த புவிமா அப்பூமின்னு சொல்லல, புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவா. இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தம். அது உன்னை அண்டி பிழைக்கிற ஒரு ஜீவன். அதுவும் இது உயிர் பிழைக்கிறது தானே இந்த உலகத்துல. அப்போ பிழைக்கும் உயிர் தான் அதுவும். நம்பி இருப்பவர் கும்மி எரிந்திரில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. உன்னை நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா உன்னை அண்டிதான் இந்த உயிர் இருக்குது. அப்படி நம்பி இருக்கிறவங்கள வயிறு எரிய மாதிரி நீ ஒரு செயல் செஞ்சனா அது உனக்கு நன்மை கொடுத்துருமோ அப்படின்னு கேக்குறாங்க. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடும். ஒரு ஆட்டினுடைய தலைதான் எடுப்பாங்க பலி கொடுத்தா. அப்போ அந்த தலையை நீட்டுறதுனால நீ செஞ்ச பாவம் எல்லாம் சேர்ந்து போயிடுமா?
தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. நீ நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் உன்னை விட்டு அது நீங்கவே நீங்காது. 7 ஜென்மத்திற்கும் அது என்ன செய்யும்? அந்த பாவம் வந்து தொடரும். நன்மையும் தொடரும், பாவமும் தொடரும். நன்மை என்பது நன்மை கணக்குல சேரும், பாவம் என்பது பாவ கணக்குல சேரும். அப்போ பாவம் சேர்ந்தனா அது அடுத்த தலைமுறைக்கு தாக்கும், நன்மை செஞ்சா அது அடுத்த தலைமுறைக்கு நல்லதா இருக்கும். அவ்வளவுதாம்மா. அதனால சின்ன உயிர்களுக்கேனும் நம்மளால இயன்ற அளவுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது நன்று. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா, பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிவிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா. இந்த பூமியை என்னமாக்கிட, நகரமாக்கிட. இந்த மாதிரி நீ உயிர் வாங்கினா அதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு புத்தியோட உயிர்களை பலி வாங்குறதை விட்டுட்டு நல்ல புத்தி நல்ல மகிழ்ச்சியோட மக்களை வந்துட்டு இந்த உலகத்துல கொடு அப்படின்றதான் இதனுடைய பொருள்மா. மகிழ்ச்சியோட வாழ வழி செய்யுங்கள், உலகத்தில் இருக்கிற உயிர்களை துன்புறுத்தாமல் அப்படின்றதான் இதன் பாடலுடைய பொருள். தேங்க்யூமா. இதோட இந்த பாடல் வரி வந்துட்டு நிறைவடையுது. நம்ம அடுத்த வகுப்புல வந்துட்டு பார்க்கலாம். கற்பவை கற்றவின் மட்டும் முடிச்சிடுறேன். நீங்கள் விரும்பும் தாவரம், பறவைகள், விலங்குகள் அதனுடைய பெயர்கள் வந்து பட்டியலிட சொல்றாங்க. இதெல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களைப் போல் பிறரையும் நேசிங்கள். நீங்க எப்படி உங்களை நீங்களே நேசிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி பிறரையும் நேசிக்கணும் என்னும் தலைப்பில் வந்து பேசணும். உனக்கு பிடிச்சா எப்படி உன்னை பத்தி உனக்கு என்ன உன்னை பத்தி நீ சொல்லுனா உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ சொல்லுவில்ல, அதே மாதிரிதான். அதே மாதிரி பிறரையும் என்ன செய்யறாங்க? நேசிக்கணும். தனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சோம்னா தன்னுக்கு எப்படி நேசிக்குமோ அதே மாதிரி தன்னை நேசிக்கிற மாதிரி பிறரையும் நேசிக்கிற தலைப்புல உங்களை பேச சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வகுப்பு நம்ம பார்க்கலாமா? தேங்க்யூமா.